இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116 2/3% எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம். இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரெண்டு நம்பரை வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க, அதாவது சம் பண்ணுறாங்க. சம் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா, ரெண்டாவது நம்பரில் இந்த 116 2/3% தான் ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால், அப்போ அந்த ரெண்டு நம்பர் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸு ஒய்ஏ அப்படின்னு எடுத்துட்டு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் ரெண்டாவது நம்பரில் 116 2/3% சொல்லிட்டாங்களா. அப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, ரெண்டாவது நம்பருங்கிறனால ஒய் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்க, 116 2/3% வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா. இதை தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்க, அதை ஃப்ராக்ஷனில் நான் மாற்றிக்கிறேன். அப்போ வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறேன். நம்ம 116 × 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 348 வரும். 348ல் இந்த 2 ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்து 350/3%. இது வந்து பர்சன்ட் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷன் கொடுத்து பர்சன்ட் கொடுத்தா என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேயா, அந்த மாதிரி தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேயா, இப்போ சொல்லிட்டாங்களா, அவங்க கொடுத்த ரூலை வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம் இந்த இடத்துல, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்த சால்வ் பண்ணுறேன். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இந்த 35/30 இருக்குமா, இதை கேன்சல் பண்ணோன்னா 7/6ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 7/6 இந்த 6 அந்த சைடு கொண்டு போவோமா. அப்போ என்ன வந்துடும், 6 × x + yன்னு வரும். அப்போ வந்து 6 உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 6x + 6y = 7yன்னு வரும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஒய்யை இந்த சைடு கொண்டு வருவோமா. அப்போ ப்ளஸில் உள்ளது இங்கிட்ட வரும்போது மைனஸில் வரும். அப்போ என்ன வந்துடும், 7y - 6yன்னு வந்துடும். அப்போ 7 - 6 என்ன, 1yன்னு வந்துடுமா, 1yன்னு வந்துடும். நமக்கு என்ன கேட்குறாங்க, x/y தான் கேட்குறாங்க. இது ரெண்டுக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், எக்ஸ் இந்த பக்கம், ஒய்யும் இந்த பக்கம் கொண்டு வருவோம், 6 இந்த கொண்டு வருவோம். அப்போ நமக்கு என்ன ரேஷியோ கிடச்சிரும், 1:6 கிடச்சிரும். ஓகேயா.